ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தரமான பிக் பாஸ் 8 சூப்பராக வந்து கொல்லமாக ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 6 கண்டஸ்டன்ட் உள்ளே இருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம சுனிதாவும் உள்ளே வந்தாங்க. அதுக்கப்புறம் கானா ஜெஃப்ரி சூப்பராக வந்து பையன் நல்ல ரொம்ப யதார்த்தமான பையனாக இருக்கான், அவனும் வந்தான். ஸோ அதுக்கு முன்னாடி 6 பேர் வந்துட்டு டிசிஷன் மேக் பண்ண சொன்னாங்க. அவங்க பண்ணல. அதனால் வெளியில் வந்துட்டு உட்காருங்க, வாயை மூடிட்டு உட்காருங்கன்னு சொன்னாங்க. பட் அவங்க வாயை மூடலை. அதுக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் இருக்குமான்னு தெரியல. பட் ஹால்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ஜெஃப்ரி அண்ட் சுனிதா உள்ளே வந்தாங்க. அவங்களுக்கு திரும்ப வந்து ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டது. இந்த மாதிரி வந்துட்டு நீங்களே வந்து முடிவு பண்ணுங்கள், எந்த பகுதி வந்து ஆண்களுக்கு வேணும் பெண்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி. ஆனால் ஜெஃப்ரி வந்து சூப்பராக ஒரு கேம் ப்ளே பண்ணி அதுக்கப்புறமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து அந்த மெஜாரிட்டியாக ஸ்பேஷியஸாக இருக்கிற விஷயத்தை வந்து கேட்டாங்க, அந்த இடத்த தான் கேட்டாங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்து என்ன பண்ணிட்டாரு, சரி நீங்கள் வந்து வழ குழகன்னு இருக்கீங்க, இப்போ நீங்கள் வெளியில் அனுப்பிச்சிடுவேன், திரும்ப 2 பேர் உள்ளே வருவாங்க, அப்போ அவங்களுக்கு நான் வந்து ஒரு ஆப்ஷன் கொடுப்பேன். சப்போஸ் உங்களை மாதிரி இல்லாமல் அவங்க தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னா இன்றைக்கி நைட்டு நீங்கள் எல்லோரும் வெளியில் தான் தூங்கணும், பெட்ரூமில் தூங்கவே முடியாது அப்படின்னு சொன்னவொன்னு எல்லாருக்கும் பதற ஆரம்பிச்சிருச்சு. அஜ்ஜோ வெளியே வா, ஏற்கனவே வந்துட்டு பங்குனி வெயில் பல்ல கட்டிக்கிட்டு இருக்கு, இதில் எங்கேயா வெளியே தூங்குறது, அதுவும் கொசு வேறு கடிக்குமேப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பயந்துக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்க, சரி நம்மளே வந்து டிசிஷன் மேக் பண்ணுவோம், ஆனால் எங்களுக்கு நீங்கள் ஒரு ஃபேவர் பண்ணணும்னு சொல்லிட்டு பாய்ஸ் டீமில் வந்து தீபக் அண்ட் ஃபேட்மேன் ஒரு விஷயத்தை வந்து எடுத்து வைக்கிறாங்க. ஃபேட்மேன் ஆனால் கொஞ்சம் ஓவராக தான் வந்துட்டு ஆசைப்படுறாப்புல. அவரே வந்து சொல்லுவாராம் ஒரு விஷயத்த, ஆனால் நாங்கள் எப்போ சொல்ல மாட்டோமா என்னென்னமோ சொல்கிறார். தீபக் ஆனால் கொஞ்சம் பேசும்போது ரொம்ப தெளிவாக பேசுகிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, நம்ம வந்துட்டு அந்த ஸ்பேஷியஸான இடத்த வந்து விட்டு கொடுத்துருவோம், ஆனால் நம்ம ஒரு செக் வைக்கிறோம், என்னென்னா எங்களை வந்து ஒரு வாரம் நீங்கள் நாமினேட்டே பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு செக்கை வைக்கிறாங்க. ஆனால் நம்ம ஃபேட்மேனை சொல்கிறாங்க, அது எந்த வாரம் நாங்கள் சொல்ல மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு அங்கே போய் அப்பீல் பண்ணும்போது கேர்ள்ஸ் டீமும் வந்துட்டு சரி நாங்கள் வந்துட்டு உங்களை ஒரு வாரம் வந்துட்டு நாமினேட் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி வாக்குறுதியும் கொடுக்குறாங்க. அதையும் சொல்லிடுறாங்க, இதுக்கப்புறம் வர பெண்கள்கிட்டையும் ஆண்கள்கிட்டையும் நாங்கள் பேசிப்போம், நீங்களும் பேசிக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்துட்டு அதை வந்துட்டு நம்ம பிக் பாஸ் கிட்டேயும் சொல்கிறாங்க. பிக் பாஸை வந்துட்டு சரி அந்தந்த இடத்துல போய் நில்லுங்க, இதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 106 நாளும் உங்களுக்கு இந்த பக்கம் இருக்கிற இடம் வந்து ஜென்ஸுக்கு, இந்த பக்கம் இருக்கிறதுக்கு லேடிஸ்க்கு, இந்த பக்கம் வந்து நீங்கள் இந்த பக்கமும் வரக்கூடாது இந்த பக்கமும் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு சட்டத்தையும் போட்டு விட்டாப்புல. ஆனால் பாய்ஸ் வந்துட்டு சூப்பராக வந்துட்டு விட்டு கொடுக்குற மாதிரி விட்டு கொடுத்து ஒரு சூப்பரான ஒரு பவரையும் வாங்கிட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பவர்லாம் வந்துட்டு பிக் பாஸாக வந்துட்டு இந்த கேமை நீங்கள் வின் பண்ணிங்கன்னா இந்த ஒரு பவர் உங்களுக்கு கிடைக்குன்ற மாதிரி சொல்லுவார். அதை வந்துட்டு நைஸாக வந்துட்டு நம்ம பாய்ஸ் டீம் வந்து சூப்பராக பேசி வாங்கினது எனக்கு கொஞ்சம் நல்ல கிளவரான ஒரு விஷயமாக தான் தோணுது. சரி பார்க்கலாம். ஸோ உங்களோட கருத்தை சொல்லுங்கள், எப்படி இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த லைக் பண்ண தட்டி விடுங்க. பாய் நண்பர்களே.